ஹாய் மக்களே, ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு அவர் எம்பிசி சேனல். எம்பிசி சேனலை ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லுள்ளவங்க எல்லாத்துக்குமே என்னோட கோடான கோடி நன்றிகள். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பல விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொல்லி தமிழ்ல பார்த்துருப்பீங்க. எப்படி ஒரு லையபிலிட்டி அசட்டா மாத்துறது, எப்படி ஒரு கடனான விஷயத்த சொத்தா மாத்துற விஷயம் தான் நம்ம பார்க்க போறோம். நான் பெட் கட்டுறேன், 95% ஆஃப் பீப்புளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இந்த அக்கௌண்ட்ஸ்லாம் படிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட், அவங்களுக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. நான் ஃப்ளோ சார்ட்லாம் போட்டு உங்களுக்கு நல்ல ஒரு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது தெரிஞ்சுக்கணும்னா நாம முதல்ல தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி நம்மள்ட்ட இருக்கிற ப்ராப்பர்ட்டியை வச்சு நம்ம என்ன பண்றோங்கிற விஷயம் தான் இதுக்கு முக்கிய ஒரு பேசிக் நீடுங்க. ஒரு பேஸே பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டியை வச்சு நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிற விஷயம் தான். அது மட்டும் இல்லாம இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும்னா கொஞ்சம் ஃபினான்ஷியல் லிட்ரஸி தெரிஞ்சிருக்கணும், ஃபினான்ஷியல் எஜுகேஷன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அது ஈஸியாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். முதல்ல பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ். ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நம்மளோட கேஷ் ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்றோம் அப்படிங்கிற விஷயம் தான் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த நிறைய இதெல்லாம் வரும் பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு ரிச் ஆகிறதுக்கு சீக்ரெட் என்ன அப்படின்னு சொல்லிலாம் கேட்பாங்க. ஸோ இந்த ரிச் ஆகிறதுக்கான சீக்ரெட் பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜஸ்லாம் சொல்லி தர மாட்டாங்க, எந்த ஸ்கூல்லையும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் நம்ம எப்படி நம்ம கேஷ் ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணுறோங்கிற விஷயத்துல தான் நாம ரிச் ஆகிறோமா போர் ஆகிறோமாங்கிற விஷயம் இருக்கு. ஸோ பட்டப்படிப்பு அதெல்லாம் முக்கியம் இல்லை. நம்ம ரிச் ஆகிறதுக்கு நம்மளோட கேஷ் ஃப்ளோவை எப்படி கண்ட்ரோல் பண்றோங்கிற விஷயம் தான் நாம ரிச் ஆகிறதுக்கான முக்கிய காரணம். இது எந்த ஸ்கூல்லையும் எந்த காலேஜ்லயும் சொல்லி தர மாட்டாங்க. ஃபினான்ஷியல் லிட்ரஸி அப்படின்னு சொல்லியிருக்குங்க. ஃபினான்ஷியல் ஐக்யூ அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் நமக்கு அது ஒரு அசட்டா லையபிலிட்டி அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த வீடு நமக்கு அசட்டா லையபிலிட்டி அப்படின்னு சொல்லி, இந்த கார் நமக்கு அசட்டா லையபிலிட்டி அப்படின்னு தெரியும். அதே மாதிரி மனுஷங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா அசட்டா லையபிலிட்டி அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்குங்க. ஸோ இது முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு விஷயம் ஃபினான்ஷியலா அசட்டா லையபிலிட்டி அப்படின்னு தெரிஞ்சுக்கிற விஷயம் தான் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் லிட்ரஸி, ஃபினான்ஷியல் எஜுகேஷன், ஃபினான்ஷியல் ஐக்யூ. அசட் லையபிலிட்டி அப்படின்னா என்னன்னா தெரியும் கண்டிப்பா. அசட்னா சொத்து, லையபிலிட்டினா கடன். ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க, நல்ல ஆழமா உங்க மைண்ட்ல பதிவு வச்சுக்கோங்க. அசட்னா அசட் புட்ஸ் மணி இன்டு யுவர் பாக்கெட், லையபிலிட்டி டேக்ஸ் மணி அவுட் ஆஃப் யுவர் பாக்கெட். இந்த விஷயம் நம்ம மைண்ட்ல இருந்துட்டே இருக்கணும். பார்த்துட்டு இருக்க நேயர்கள் நீங்க ஒரு ரிச் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த அசட் லையபிலிட்டிங்கிறது தெரிஞ்சு இருந்திருக்க முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நாம அந்த நான் சொன்ன பார்த்தீங்களா ஒரு ஃப்ளோ சார்ட் பார்க்கலாம். இந்த ஃப்ளோ சார்ட் பார்த்தா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். வாங்க அந்த ஃப்ளோ சார்ட்டை பார்க்கலாம். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆரம்பிப்போம். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னாவே நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 விஷயம் இருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்கம், எக்ஸ்பென்ஸ், அசட், லையபிலிட்டி, கேஷ் ஃப்ளோ. இந்த 6 விஷயமும் கண்டிப்பாக தெரிஞ்சாகணுங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னு பார்க்குறதுக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு ஆள் ஜாபுக்கு போகிறாங்கன்னு வச்சுங்க. ஒரு நல்ல ஒரு புவராக இருக்கிற ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப் கிடைக்குது. அவர் பார்த்தீங்கன்னா ஜாபுக்கு போகிறாருன்னு வச்சுங்க. அவரோட கேஷ் ஃப்ளோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இன்கம் போயிட்டு உடனே எக்ஸ்பென்ஸ் ஆகிடும். எக்ஸ்பென்ஸ் எது மூலமாக பார்த்தீங்கன்னா ஜாப் போயிட்டு டேக்ஸ் கட்டுவார். டேக்ஸ் கட்டி தான் அவருக்கு சேலரி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கிரெடிட் கார்டெலாம் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாப்புல. கிரெடிட் கார்டு வாங்கி யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒழுங்காக கட்ட முடியாமல் உடனே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் உடனே எந்த ஒரு இதுவும் பண்ணாமல் கேஷ் ஃப்ளோ அவுட் ஆகிடும். பிகாஸ் புவர் பீப்புள் அவங்களால கேஷ் ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஸோ இதுதான் ஒரு புவர் பீப்புளோட கேஷ் ஃப்ளோ. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளோட கேஷ் ஃப்ளோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இன்கம் வரும். இன்கம் அவர் பார்த்தீங்கன்னா சம்பளம் வாங்குவாப்புல. சம்பளம் வாங்கிட்டு ஓகே இன்க்ரிமெண்ட் வருதுன்னு வச்சிங்களேன். அவருக்கு வர சம்பளத்தில் இன்க்ரிமெண்ட் வருதுன்னா சின்னதாக ஒரு வீடு வாங்குவோம், லோன் போட்டு வீடு வாங்குவோம் அப்படின்னு சொல்லி பண்ணுவார். வீடு வாங்கினோடனே பார்த்தீங்கன்னா அவரோட கேஷ் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா இப்படி வெளியில் போகிறோம் எக்ஸ்பென்ஸ் பண்ணுமா. ஸோ 2 பேர்த்துக்கும் ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறவனுக்கும் மிடில் கிளாஸில் இருக்கிறவனுக்கும் பெருசாக எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு ஹவுஸை அசட்டாக வாங்கி போடுவார்.
பட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, நம்ம எல்லாமே நினைச்சிட்டு இருப்போம் லோன் போட்டு ஹவுஸ் வாங்குறது ஒரு அசெட் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்போம். பட் இதுவுமே பார்த்தீங்கன்னா லயபிலிட்டியில தான் வருது. ஏன்னா ஹவுஸ் வாங்கினோம்னா மார்க்கெட் பேமெண்ட் பண்ணணும், இஎம்ஐ பண்ணணும், அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டணும், இன்சூரன்ஸ் அது கட்டணும், அது மட்டும் இல்லாமல் யூட்டிலிட்டி காஸ்ட்லாம் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம வாங்குற ஹவுஸை வந்து நம்ம அசெட், லோன் போட்டு வாங்குற ஹவுஸை வந்து அசெட்டாக நினச்சிட்டு இருக்கோம். பட் இது கூட ஒரு லயபிலிட்டி தான். நான் இதனால பார்த்தீங்கன்னா நீ ஹவுஸே வாங்கக்கூடாது, லோன் போட்டு ஹவுஸே வாங்கவும் கூடாதுன்னு நான் சொல்ல வரல, இதோட கான்செப்டை சொல்கிறேன். இதுவுமே பார்த்தீங்கன்னா லயபிலிட்டியில் தான் வருது. ஸோ ஒரு மிடில் கிளாஸோட கேஷ் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதே இந்த பர்சனல் லிவிங் ஹவுஸ் வாங்காம இதே பார்த்தீங்கன்னா ஒரு ஹவுஸ் வாங்கி ரெண்ட்டுக்கு விட்டோம்னு வச்சுங்களேன், இந்த ரெண்ட்டுக்கு இருக்கிற ஹவுஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்கம்மாக வரும். மக்கள் அந்த எத்தனை பேர் நீங்கள் இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கி ரெண்ட் விட்டீங்கன்னா, அந்த அப்பார்ட்மெண்ட்ல ஒரு 4 வீடு இருக்குன்னா 4 வீட்டில் இருக்கிற ரெண்ட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்கமாக வந்து நம்ம பாக்கெட்டில் விடும். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், அசெட் வந்து நம்ம பாக்கெட்டில் மணியை போடும், லயபிலிட்டி வந்து நம்ம பாக்கெட்லேருந்து மணியை எடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம ஒரு ஜாபுக்கு போயிட்டு சேலரி வாங்குறோம், சேலரி வாங்கி அதில் ஒரு இன்க்ரிமெண்ட் ஒரு சேலரி ரைஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். சரி ரைஸ் ஆகுதுப்பா, நம்ம ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கார் வாங்குறோம். இந்த கார் பார்த்தீங்கன்னா லயபிலிட்டியில் தான் போய் சேரும். அதுவே சேலரி இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் நாம் வந்து ஒரு காரை வாங்கி டாக்ஸி பர்பஸ் ரெண்ட் அவுட் பண்ணோம்னா, டாக்ஸி கார் வாங்கி ரெண்ட் அவுட் பண்ணோம்னா கண்டிப்பாக அது நம்ம பாக்கெட்டுக்கு இன்கமாக வந்து வருங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம திங்க் பண்ணோம், நம்ம எப்படி வந்து நம்மளோட லயபிலிட்டி எல்லாத்தையும் வந்து அசட்டாக மாற்றணுங்கிற விஷயம். ஸோ இது மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, அசட் புட் மணி இன்டு யுவர் பாக்கெட், லயபிலிட்டி டேக்ஸ் மணி அவுட் ஆஃப் யுவர் பாக்கெட். இன்னொரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ். அதாவது நாம் இப்போ ஒரு ஜாபுக்கு போய் சேலரி வாங்குறோம்னு வச்சிங்களேன், நமக்கு கொடுக்குற சேலரி பார்த்தீங்கன்னா டேக்ஸ் எல்லாம் பிடிச்சிக்கிட்டு தான் மீதம் உள்ளது தான் பார்த்தீங்கன்னா நமக்கு சேலரியாக வந்து கிடைக்கும். அதே மாதிரி இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அசெட் நினச்சி ஒரு ஹோம் லோன் போட்டு ஒரு ஹவுஸ் வாங்கி அதில் வாழ்கிறோம் பார்த்தீங்களா, இதில் இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, மார்க்கேஜ் பேமெண்ட் அப்படின்னு சொல்லி நிறைய அதெல்லாம் கட்டுவோம். ஸோ அது மூலமாகவும் பார்த்தீங்கன்னா நம்மளோட பாக்கெட்லேருந்து மணி வெளியில தாங்க போகுது. ஸோ இது ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா சேலரி ப்ளஸ் இந்த மாதிரி ஹவுஸ் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க லோன் போட்டு, இது ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா டாக்ஸஸ் வந்து அதிகம். அதே மாதிரி நாம் இப்போ ஒரு ஹவுஸ் வாங்கி அதை வந்து ஒரு 4-5 பேத்துக்கு ரெண்ட்டுக்கு விட்டுருந்தோம்னா இதில் வர இன்கம் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் கம்மி. ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அசெட் இன்கமோட டேக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா ரிச் கெட் ரிச்சர், புவர் கெட் புவரர். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நம்ம யோசித்தோம்னா கண்டிப்பாக வந்து நாமளும் பார்த்தீங்கன்னா ஒரு லயபிலிட்டியாக இருக்கிற விஷயத்த வந்து கண்டிப்பாக அசட்டாக நம்ம மாற்றலாம். அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரியே 95% ஆஃப் பீப்புளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபண்டமெண்டல் ஸ்டேட்மெண்ட் வந்து இருக்கவே இருக்காது. அதே மாதிரி ஃபைனான்சியல் இன்டெலிஜென்ஸும் இருக்காது. நான் சொன்ன மாதிரி ஃபைனான்சியல் இன்டெலிஜென்ஸ் என்னன்னா எப்படி நம்ம வந்து கேஷ் ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணுறோங்கிற விஷயம் தான் பார்த்தீங்கன்னா ஃபைனான்சியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்புள்ள நிறைய பேத்துக்கு. ஸோ இந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் எப்படி ஒரு லயபிலிட்டியை, ஒரு கடனை வந்து அசட்டாக மாற்றுறீங்க, சொத்தாக மாற்றுறீங்கிற விஷயத்துக்கு இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் மிக 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 ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். ஸோ வீடியோ ஃபுல்லாக கேட்டிங்களா? ஸோ ஒரு தெளிவு கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். எப்படி வந்து ஒரு லயபிலிட்டியை வந்து அசட்டாக மாற்றணுங்கிற விஷயம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த விஷயம் வந்து எந்த ஸ்கூல்லையும் காலேஜ்லையும் சொல்லித்தரமா, எப்படி வந்து ரிச் ஆகுறது. நிறைய பேர் சொல்லுவாங்க சீக்ரெட் ஆஃப் ரிச்சுக்கு ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சீக்ரெட் ஆஃப் ரிச்சை வந்து எந்த காலேஜ்லையும் ஸ்கூல்லலாம் சொல்லித்தர மாட்டாங்க, எந்த ஒரு எஜுகேஷனும் சொல்லித்தராது. நாம வந்து எப்படி நம்ம கேஷ் ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்றோங்கிற விஷயத்துல தான் இருக்கு. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஹவு டு கண்ட்ரோல் யுவர் கேஷ் ஃப்ளோ, இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ். அதே மாதிரி ஃபினான்ஷியல் லிட்ரஸினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் ஐக்யூனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்த பார்த்துட்டு நம்ம இது வந்து நமக்கு அசட்டா லயபிலிட்டியா அப்படிங்கிற விஷயத்த வந்து கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இந்த 2 வார்த்தையும் மறந்துடாதீங்க. அசட் புட் மணி இன்டு யுவர் பாக்கெட், லயபிலிட்டி டேக்ஸ் மணி அவுட் ஆஃப் யுவர் பாக்கெட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சில தெரியாத விஷயம்
பேசணுமா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன மாதிரி விஷயம்லாம் தெரியல, அந்த விஷயத்தை பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா அதை பத்தி ரிசர்ச் பண்ணி நான் பேசுறேன். ஸோ அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் மகன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் எம்பிசி சேனல். நன்றி, வணக்கம்.